என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக செஸ் வீராங்கனை சவிதா ஸ்ரீபாஸ்கர் தங்கப்பதக்கம் வென்று சாதனை. முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு கூட்டம் ஆட்சிக்கு வந்துள்ளது. தாவேகவை மறைமுகமாக விமர்சித்தார் மேயர் பிரியா. முதல்வர் விஜய்க்கு ஆபத்து வருகிறது என்றால் அதற்கு ஆதவ் அர்ஜுனா தான் காரணம். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டரின் விலை அதிரடி உயர்வு. பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. லெபனான் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல். ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கடும் கண்டனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். சர்வதேச போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக செஸ் வீராங்கனை சவிதா ஸ்ரீபாஸ்கருக்கு முதலமைச்சர் விஜய் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மங்கோலியா நாட்டின் தலைநகரான உலான்பட்டோரில் நடைபெற்ற 21வது ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னையை சேர்ந்த செஸ் வீராங்கனை சவிதா ஸ்ரீபாஸ்கர் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இதன் மூலம் அவர் 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள FIDE மகளிர் உலகக்கோப்பை போட்டிக்கும் தகுதி பெற்றுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ள சவிதா ஸ்ரீபாஸ்கருக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த அரசு தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் அனைத்து முயற்சிகளுக்கும் எப்போதும் உறுதுணையாக நிற்கும் என்று உறுதியளித்தார். பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு கூட்டம் ஆட்சிக்கு வந்திருக்கின்றது என்று தாவேகவை மாநகராட்சி மேயர் பிரியா மறைமுகமாக விமர்சித்துள்ளார். சென்னையில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் மாநகராட்சி மேயர் பிரியா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு கூட்டம் ஆட்சிக்கு வந்திருக்கின்றது, அது யார் என்பது உங்களுக்கே தெரியும் என்று தெரிவித்தார். இப்போது அவர்கள்தான் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பது தெரியாமல் இன்னும் எதற்கெடுத்தாலும் திமுகவை குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று குற்றம் சாட்டினார். ஆட்சி அமைத்து எத்தனை நாட்கள் ஆகியும் எந்த அமைச்சரும் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் பொறுப்புணர்வுடன் செயல்படவில்லை என்று கூறினார். மேலும் திமுகவை குறை சொல்வதற்கு நீங்கள் எதற்கு ஆட்சியில் இருக்கின்றீர்கள் என்றும் எதற்காக அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்றீர்கள் என்றும் வினவினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் KN நேரு, சேகர்பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதல்வர் விஜய்க்கு ஆபத்து வருகிறது என்றால் அதற்கு காரணம் ஆதவ் அர்ஜுனா தான் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயரிடத்திலாவது தாவேக வென்றால் ஒரு பக்க மீசையை தான் எடுத்துக் கொள்வதாக சவால் விடுத்தார். மேலும் ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ சவால் விடும் தகுதி ஆதவ் அர்ஜுனாவுக்கு இல்லை என்று தெரிவித்தார். முதல்வர் விஜய்க்கு ஆபத்து வருகிறது என்றால் அதற்கு காரணம் ஆதவ் அர்ஜுனா தான் என்று கூறினார். இனிமேல் எந்த காலத்திலும் முதுகில் குத்திவிட்டு ஓடியவர்களை தாங்கள் சேர்க்க மாட்டோம் என்றும் காங்கிரஸ் எங்கு உள்ளதோ அந்த கூட்டணியுடன் தாங்கள் இருக்க மாட்டோம் என்றும் தெரிவித்தார். வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டரின் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் தொடங்கியதிலிருந்தே எரிவாயு சிலிண்டரின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டரின் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இந்த விலை உயர்வினால் டெல்லியில் 14.2 கிலோ LPG சிலிண்டரின் விலை 913 ரூபாயிலிருந்து 942 ரூபாயாக அதிகரித்து உள்ளது. இந்த விலை மாற்றம் நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் 14.2 கிலோ வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 29 ரூபாய் உயர்ந்து 928 ரூபாய் 50 பைசாவிலிருந்து
$957.50 விற்பனை செய்யப்படுகின்றது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மொத்தம் $89 உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். லெபனான் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரானின் தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதற்கு ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 2 லெபனான் ராணுவ அதிகாரிகளும் 1 வீரரும் உயிரிழந்த சம்பவம் லெபனானின் அனைத்து பகுதி மீதும் இஸ்ரேல் உரிமை கோர முயற்சிக்கின்றது என்பதை காட்டுவதாக தெரிவித்தார். இந்த தாக்குதல் லெபனான் ராணுவம் மற்றும் அதன் இறையாண்மைக்கு எதிரான கொடூரமான குற்றம் என்று கூறினார். மேலும் லெபனானுக்கு பாதுகாப்போ நிலைத்தன்மையோ வளமையோ கிடைப்பதை இஸ்ரேல் விரும்பவில்லை என்பதை தெளிவாக காட்டுகின்றது என்று தெரிவித்தார். பிரபல மலையாள நடிகர் சலீம்குமார் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று காலமானார். பிரபல மலையாள நடிகரும் தேசிய விருது பெற்றவருமான சலீம்குமார் கல்லீரல் தொடர்பான உடல்நல பிரச்சினைகள் காரணமாக கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார். இவரது மறைவிற்கு திரையுலகினர் பலரும் தங்கள் இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். திமுக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து ஏற்கனவே செய்த வரலாற்று பிழையை செய்ய உள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முகமது அபூபக்கர் தெரிவித்துள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய முகமது அபூபக்கர், திமுக முதலில் தாங்கள் தோற்றதற்கான காரணங்களை தேடாமல் தாவேகவை விமர்சனம் செய்து வருவதாக கூறினார். திமுக ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி வைத்து வரலாற்று பிழையை செய்துள்ளதாகவும் அதே நிலைமை மீண்டும் வரும் என்ற சந்தேகம் தங்களுக்கு எழுவதாகவும் தெரிவித்தார். நிர்பந்தம்லாம் ஒண்ணு கிடையாது. நாங்க எங்க நிர்பந்தம் பண்ணோம்? நாங்க முதல்ல வெளியில இருந்தா ஆதரவு கொடுத்தோம். ஆட்சியில அதான் சொல்றேன், ஆட்சியில பங்கு வைக்கின்ற அவங்க அரைச்சாங்க. நம்ம ஆட்சியில பங்கு வலிச்சாதான் அவங்களுடைய அரசாங்கமும் ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கும். அதுபோக இதுவரைக்கும் தராத ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. வெளியில இருந்து ஆலோசனைகளை சொல்றதோட உள்ளே இருந்துன்னு சொன்னா சிறப்பாக செயல்படலாமே என்று இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பரவலான முக்கியஸ்தர்கள், ஜமாத்தினர்கள், எங்க கட்சியினுடைய எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் தெளிவாக சொன்னாங்க. நரேந்திர மோடியே இல்லாவிட்டாலும் பாஜகவை யாராலும் எந்த சூழ்நிலையிலும் அழிக்க முடியாது என்று பாஜக மாநில செயலாளர் நந்தகுமார் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அண்ணாமலை வெளியேறி தனி இயக்கத்தை தொடங்கியுள்ளார். இதையடுத்து பாஜகவில் இருந்த அண்ணாமலை ஆதரவாளர்களும் வெளியேறி வருகின்றனர். இந்த நிலையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் நந்தகுமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில செயலாளர் நந்தகுமார், பாஜகவில் யார் இல்லாவிட்டாலும், நரேந்திர மோடியே இல்லாவிட்டாலும் பாஜகவை யாராலும் எந்த சூழ்நிலையிலும் அழிக்க முடியாது என்று தெரிவித்தார். கோவில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் காலி பணியிடங்களை நிரப்பவும் காங்கிரஸ் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும், மருத்துவர்கள், செவிலியர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். காங்கிரஸ் நகர தலைவர் அருண் பாண்டியன் தலைமையில் அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணனிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர். செங்கம் அருகே வீட்டு மனைகளுக்கும் செங்கல் சூளைகளுக்கும் செம்மண் கடத்துபவர்களை வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரிகள், ஊராட்சி ஒன்றியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரிகள் ஆகியவற்றில் விவசாய நிலத்திற்கு வண்டல் மண் எடுப்பதாக கூறி மண் கொள்ளை நடைபெறுகின்றது. மேல்புழுதியூர், குயிலம், கரியமங்கலம், நாச்சிப்பட்டு, மேல் செங்கம், பக்கிரிப்பாளையம், முன்னூர் மங்கலம், மேல்வணக்கம்பாடி ஆகிய ஊர்களில் உள்ள ஏரிகளில் வீடுகளுக்கு முரண்பு மண்ணும் செங்கல் சூளைகளுக்கு செம்மண்ணும் எடுக்கின்றனர். ஜேசிபி எந்திரம் மூலம் 10 அடி 15 அடிகள் பள்ளம் தோண்டி அதிலிருந்து முரம்பு மண் தோண்டி வீட்டு மனைகளுக்கு விற்று செய்து லாபம் ஈட்டி வருகின்றனர். மேலும் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் அனுமதியின்றி செயல்பட்டு வரும் செங்கல் சூளைகளுக்கு 10க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் மூலம் செம்மண் கடத்தி விற்பனை செய்கின்றனர்.
வண்டல் மண் எடுப்பதாக உத்தரவு பெற்றுக்கொண்டு சட்டத்துக்கு விரோதமாக செம்மண் முரம்பு மண் கடத்துவோர் மீது வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அடிப்படை வசதியில்லாத கட்டிடத்தில் 5 ஆண்டுகளாக இயங்கி வரும் கல்லூரிக்கு எப்போது கட்டடம் கட்டப்படும் என்று பொதுமக்கள் கேட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டது. இக்கல்லூரியில் வணிகவியல், தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு இளங்கலை பாடப்பிரிவுகளில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். ஆனால் கல்லூரி தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை நிரந்தர கட்டிடம் கட்டப்படவில்லை. தற்காலிகமாக சமுதாய கட்டிடத்தில் இயங்கி வருகின்றது. போதிய வகுப்பறைகள், ஆய்வகங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா தலைமையில் மாவட்ட வளர்ச்சிக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மோகன்குமார் அளித்த மனுவில் இந்த கல்லூரிக்கு எப்போது கட்டிடம் கட்டுவீர்கள் என்று வினவியுள்ளார். மயிலாடுதுறை தீயணைப்புத்துறை நிலைய வளாகத்தில் மாணவியருக்கும் பொதுமக்களுக்கும் தீத்தடுப்பு குறித்து செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையத்தில் பொதுமக்களுக்கும் மாணவிகளுக்கும் தீத்தடுப்பு குறித்து பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பில் எரிவாயு விபத்து, மின்சார விபத்து, வெடி விபத்து, கார் தீ விபத்து ஆகியவற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்தும், தீ விபத்தின் போது தீயணைப்பு கருவிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்தும் களப்பயிற்சிகள் வழங்கப்பட்டது. இதில் தருமபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கலைக்கல்லூரி, CCC சமுதாய கல்லூரி மாணவிகளும் பொதுமக்களும் பங்கேற்றனர். நிலைய அலுவலர் மணிமாறன் தலைமையில் தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயின் வகைகள், தீயணைப்பான் வகைகள், தீயணைப்பானை பயன்படுத்தும் முறைகள் குறித்து செய்முறை விளக்கம் அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலையையும் அதை கடத்த பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 பேரை கைது செய்துள்ளனர். சாத்தூர் சிவகாசி சாலையில் வீரபாண்டியபுரம் அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். காரின் உள்ளே இருந்த சாக்கு பைகளை பிரித்து சோதனை செய்த போது அதில் புகையிலை பொட்டலங்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர். அந்த காரில் வந்தவர்களிடம் விசாரித்ததில் அவர்கள் பெங்களூரில் இருந்து காரில் புகையிலை மூட்டைகளை கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து தூத்துக்குடி ஸ்ரீனிவாசன், சிவகாசி சித்துராஜபுரம் ராம்குமார், கெங்கலாபுரத்தை சேர்ந்த கணபதி ஆகிய 3வரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்களையும் அதை கடத்தி வர பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்தனர். கும்மிடிப்பூண்டி அருகே முறையாக சிலிண்டர் விநியோகம் செய்யாமல் கள்ள சந்தையில் அதிக விலைக்கு விற்பதாக கூறி தனியார் கேஸ் ஏஜென்சியை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டையில் பாரத் கேஸ் நிறுவனத்தின் தனியார் கேஸ் ஏஜென்சி இயங்கி வருகின்றது. சுற்றுப்பகுதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட ஊர்களை சேர்ந்த மக்களுக்கு இந்த கேஸ் ஏஜென்சியிலிருந்து சிலிண்டர்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த கேஸ் ஏஜென்சி முறையாக சிலிண்டர்களை வழங்காமல் வாடிக்கையாளர்களை அலைக்கழிப்பதாக கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பொதுமக்களுடன் இணைந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். முறையாக சிலிண்டர்களை வழங்காமல் கள்ள சந்தையில் அதிக விலைக்கு விற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். சிலிண்டர் வாங்க வரும் வாடிக்கையாளர்களை அலைக்கழிப்பதாகவும் புகார் தெரிவித்தனர். முறையாக சிலிண்டர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வைத்த பதாகையை கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள வாழைக்கரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கீழையூர் ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் திருமாவளவன் படத்துக்கு பதாகை வைத்திருந்தார். இதனை இரவில் யாரோ கிழித்து எறிந்துள்ளனர். இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மண்டல செயலாளர் இடிமுரசு தலைமையில் அங்கு வந்து பார்வையிட்ட பின் திருக்குவளை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பின்பு வாழைக்கரையில் நாகை மண்டல செயலாளர் இடிமுரசு கட்சி கொடி ஏற்றி வைத்து பேசினார். இதில் மாவட்ட துணை செயலாளர் புஷ்பராஜ், மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் பூவை மனோகரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மதியழகன், ஒன்றிய செயலாளர்கள் மோகன்தாஸ், ரமேஷ், சிவராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
நாகர்கோவிலில் பிரபல திரையரங்கில் பார்வையாளருக்கும் திரையரங்கு ஊழியர்களுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் திரையரங்கு ஊழியர் பார்வையாளர் மீது கம்பியால் தாக்க முற்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவிலில் உள்ள திரையரங்கத்தில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் உள்ளது. இந்த திரையரங்கில் நடிகர் சூர்யா நடித்த திரைப்படத்தை காண மாலை காட்சியில் ஏராளமான பார்வையாளர்கள் வந்திருந்தனர். இதில் இடைவெளியின் போது திரையரங்கில் உள்ள உணவகத்துக்கு சென்ற பார்வையாளருக்கும் திரையரங்கு ஊழியர்களுக்கும் திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது திரையரங்கு ஊழியர் பார்வையாளர்களை இரும்பு கம்பியை கொண்டு தாக்க முற்பட்டார். இதனை பார்வையாளர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிலையில் தற்போது வீடியோ வைரலாக பரவி வருகின்றது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் மக்கள் தொடர்பு துறையில் வேலை கிடைக்கும் என கருதி 42 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்தவர் தன் உயிரை மாய்த்து கொண்டது பற்றி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே குமாரமங்கலத்தை சேர்ந்த ரமேஷ் கிருஷ்ணன் முந்தைய திமுக ஆட்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தனக்கு உறவினர் என்றும் பலருக்கு அரசு வேலை வாங்கி கொடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இதை நம்பி பலர் ஏமாந்து பணத்தை கொடுத்துள்ளனர். இதேபோல் வேலங்குடியை சேர்ந்த திவாகர் என்கின்ற அண்ணாமலைக்கு மாவட்ட உதவி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் வேலை வாங்கி தருவதாக கூறி அவரிடம் 42 லட்சம் ரூபாய் பணத்தை ரமேஷ் கிருஷ்ணன் வாங்கியுள்ளார். பணம் கொடுத்தவர்களுக்கு போலி நியமன ஆணைகளையும் வழங்கியுள்ளார். அப்படி பெற்று சென்றவர்கள் தலைமை செயலகத்துக்கு செல்லும் போது அது போலி என தெரிய வந்துள்ளது. அப்போது தலைமை செயலகத்தில் இது போலியான பணி நியமன ஆணை என கூறியுள்ளனர். இவ்வாறு ஏமாந்தவர்கள் வலங்கைமான் காவல் நிலையம், திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் ரமேஷ் கிருஷ்ணன் மீது புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத நிலையில் மன உளைச்சலுக்கு ஆளான அண்ணாமலை தன் உயிரை மாய்த்துக் கொண்டார். இதுகுறித்து வழக்கு பதிந்த காவல்துறையினர் உடலை மீட்டு மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். வணக்கம், திருமாவளவன் பேசுகிறேன். என்னோட அண்ணன் அண்ணாமலை அவர்கள் நேற்று உயிரை மாற்றி கொண்டார். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுக்கா வேலங்குடி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். அவர் ஏபிஆர்ஓங்கிற வேலைக்கு 35 லட்ச ரூபா பணம் குமாரமங்கலத்தை சேர்ந்த ரமேஷ் என்கிற திமுக பிரமுகர், அதாவது அவர் மகேஷ் பொய்யாமொழி முன்னாள் திமுக அமைச்சரோட உறவினர், அவரை வச்சு வேலை வாங்கி தர்றதா ஏபிஆர்ஓ வேலை வாங்கி தர்றதா பணம் 35 லட்ச ரூபா எங்கள் அண்ணன்ட்டு வாங்கியிருக்காரு. வாங்கி 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கான எந்த வேலையும் வாங்கி தரல. அதுக்காக போலி நியமன ஆணையை வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. அதை எடுத்து தலைமைச் செயலகத்தில் போகிறப்ப போலின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பணத்தை திருப்பி தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த வாக்குறுதி அவர் காப்பாற்றலை. தலைமுறை ஆகிட்டார். ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை. நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அதுக்காக அவரோட மாமனார் அரியராஜ் பூபதினு அம்மாப்பேட்டையில் இருக்கார். அவரை போய் சந்தித்து கேட்குறப்ப நான் அப்போ பொறுப்பு, அவர் தரலாம் நான் தர்றேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஆனால் இப்போ அவரும் மறுப்பு தெரிவிக்கிறார். அருப்புக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது கார் மோதியதில் அவர் உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே தோப்பூரை சேர்ந்த முருகன் அருப்புக்கோட்டை புறவழி சாலை கஞ்சநாயகன்பட்டி விலக்கு அருகே பெயிண்ட் கடை வைத்துள்ளார். இந்நிலையில் வழக்கம் போல் கடைக்கு இருசக்கர வாகனத்தில் முருகன் சென்று கொண்டிருந்த போது கஞ்சநாயகன்பட்டி விலக்கு அருகே மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பின்னால் அதிவேகமாக வந்த கார் மோதி முருகன் தலையில் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் முருகன் உடலை கைப்பற்றி கூராய்வுக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த விபத்து குறித்து முருகன் தந்தை நடுக்கரையான் அளித்த புகாரின் அடிப்படையில் காரின் ஓட்டுநரான கஞ்சநாயக்கன்பட்டியை சேர்ந்த ரிஷிகேஷ் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் வள்ளிமலை தொல்லாத்திரியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலை அடுத்த கோட்டநத்தத்தில் உள்ள தொல்லாத்திரியம்மன் கோவிலில் 108 பால்குடம் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக திரௌபதியம்மன் ஆலயத்திலிருந்து முக்கிய வீதிகளின் வழியாக பக்தர்கள் தலையில் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று தொல்லாத்திரியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. காரைக்காலில் நடைபெற்ற மகளிருக்கான பளு தூக்கும் போட்டியின் 59 கிலோ எடை பிரிவில்
புதுச்சேரியை சேர்ந்த சக்தி சரஸ்வதி முதலிடம் பிடித்து பரிசை வென்றார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அஷ்மிதா கேலோ இந்தியா அமைப்பு சார்பில் மகளிருக்கான பளு தூக்கும் போட்டி நடைபெற்றது. 3 பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற இப்போட்டியில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் 59 கிலோ எடைப்பிரிவில் புதுச்சேரியை சேர்ந்த சக்தி சரஸ்வதியும் 48 கிலோ எடைப்பிரிவில் விஷ்ணுபிரியாவும் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர். வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு புதுச்சேரி பளு தூக்கும் சங்க மாநில தலைவர் உதயகுமார் மற்றும் காரைக்கால் சிறப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் மரிகிறிஸ்டியன் பால் ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். போரூரில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது கஞ்சா கடத்தி வந்த நபரை கைது செய்து அவரிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சென்னை போரூரில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் காவல்துறையினர் தெள்ளியார் அகரம் பகுதியில் வாகன சோதனை நடத்தினர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த காட்டுப்பாக்கத்தை சேர்ந்த அஜித்குமார் என்பவரை மடக்கி சோதனை செய்தனர். இதில் அவரிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக செஸ் வீராங்கனை சவிதா ஸ்ரீபாஸ்கர் தங்கப்பதக்கம் வென்று சாதனை. முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு கூட்டம் ஆட்சிக்கு வந்துள்ளது. தாவேகவை மறைமுகமாக விமர்சித்தார் மேயர் பிரியா. முதல்வர் விஜய்க்கு ஆபத்து வருகிறது என்றால் அதற்கு ஆதவ் அர்ஜுனா தான் காரணம். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டரின் விலை அதிரடி உயர்வு. பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. லெபனான் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல். ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கடும் கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.